ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டர்ல இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆர்டர்டு பேர். இப்போ ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அங்க ஆக்குபேஷன் ஆஃப் சீட்ஸ் எப்படி நடக்குதுன்னா டோக்கன்ஸ் வித் நம்பர்ஸ்ல நடக்குது. அந்த மாதிரி 1,5 7,16 3,4 இதெல்லாமே வந்து ஒரு டோக்கன்ஸ். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து 4,10 அப்படின்ற ஒரு டோக்கன் கிடைக்குதுன்னா அவங்க 4th ரோல 10th சீட்ல போயிட்டு ஆக்குபை பண்ணுவாங்க. ஏன்னா 4,10ல 4ன்றது ரோ, 10ன்றது சீட். ஓகேவா? இப்போ 5,9 ஒரு டோக்கன் கிடைக்குதுன்னா அவங்க 9th ரோல போயிட்டு 5th சீட்ல உட்காரலாமா? உட்காரக்கூடாது. அண்ட் 5,9ம் 9,5ம் சேம் லொகேஷனா? கண்டிப்பா கிடையாது. ஸோ எந்த ஒரு பேர் எக்ஸாக்டான ஒரு வேல்யூவை குறிக்குதோ அதுதான் ஆர்டர்டு பேர்னு சொல்றாங்க. அதுக்கு கரெக்டான ஒரு சேம் லொகேஷன் இருக்கணும், அதுதான் ஆர்டர்டு பேர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதில் ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா ஏல வந்து 3 செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கு, பில 4 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஓகேவா? A is equal to carrot, brinjal, lady's finger, and B ல some fruits இருக்கு. So what are the possible ways of choosing a vegetable with the fruit? இப்போ நீ ஒரு பழம் எடுக்கணும், அது கூட கண்டிப்பா ஒரு காயும் இருக்கணும். ஓகேவா? அதுக்கான பாசிபிள்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாமே வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே ஃப்ரூட்ஸ். இப்போ வெஜிடபிள்ஸ்ல வந்து நான் கேரட் சி, பிரிஞ்சால் பி, லேடிஸ் ஃபிங்கர் எதுன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு வெஜிடபிள் இருக்கணும், கண்டிப்பா ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கணும். ஸோ சில இருந்து ஏ அண்ட் ஆரஞ்ச், அதே மாதிரி ஓ ஜி எஸ், அதே மாதிரி பி பிரிஞ்சால்ல இருந்து எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன்னா மார்க் பண்றேன். எல்ல இருந்து அகைன் இது எல்லாத்துக்குமே மார்க் பண்றேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு 12 டிஸ்டிங் பேர்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ நான் சில இருந்து ஏவை வந்து இப்படி பண்றேன்னா ஸோ சி கமா ஏ, சி கமா ஓ, சி கமா ஜி, சி கமா எஸ். ஸோ அந்த மாதிரி பி கமா ஏ, பி கமா ஓ, பி கமா ஜி, பி கமா எஸ், அந்த மாதிரி எனக்கு 12 டிஸ்டிங் பேர்ஸ் கிடைக்குது. ஓகேவா? திஸ் கலெக்ஷன் ரெப்ரசன்ட், இந்த கலெக்ஷன் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? இந்த ஃப்ரூட்ஸோட வெஜிடபிள்ஸையும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அண்ட் டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு நான் எம்டி செட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் எம்டி செட்ஸ்னா என்ன? எம்டி செட்ஸ்னா ஒண்ணுமே இல்லாத செட். இப்போ நான் எம்டினா கண்டிப்பா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு நான் எம்டி செட் இருக்கு. தென் the set of all ordered pair வந்து a comma b, அதோட ordered pair வந்து a comma b ன்னு சொல்றாங்க. such that அப்போ a ல வந்து a என்ற ஒரு வேல்யூ இருக்கும். a belongs to a and b small b belongs to capital B. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். a and b ஓட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா a cross b அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ thus நம்ம இதை எப்படி எழுதலாம்? a cross b equal to a comma b, A is belongs to A, comma B is belongs to B. ஓகேவா? நெக்ஸ்ட் நோட். நோட் பார்த்தோம்னா இது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் சம் நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால ஓகேவா? A cross B அப்படின்றது set of all possible orders pair between the elements of A and B such that the, என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் இல்லை, A cross Bன்றது first element of A, second element of B. அதுவே B cross Aனா first element of B, second element of A. அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இது ஏன் சொல்றாங்கன்னா அடுத்த சம்ல உங்களுக்கு கண்டிப்பா புரியும். A cross B னா A ஓட எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணுமா, B ஓட எலிமெண்ட் செகண்ட்ல இருக்கணும். அதுவே B cross A னா B ஓட எலிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், A ஓட எலிமெண்ட் செகண்ட்ல இருக்கணும். ஓகே? நெக்ஸ்ட் இஃப் A is equal to B ஆ இருந்ததுன்னா then A comma B வந்து B comma A அப்படின்னு சொல்லலாம். சரியா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 2. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ A cross பியையும் B cross ஏவையும் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம இங்க நோட்ல பார்த்தோம்ல A cross பினா என்ன? ஏவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பியோட செகண்ட் எலிமெண்ட். ஸோ அதுதான் இங்க பண்ண போறோம். ஏவோட வேல்யூ 1, 2, 3, பியோட வேல்யூ A, B. ஓகேவா? ஸோ 1, A, 1, B அதான் எழுதிருக்கேன். அடுத்தது 2, A, 2, B. ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூவை வச்சு பியோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். 1, A, 1, B, 2, A, 2, B, 3, A, 3, B. இதுதான் A cross B. இதுவே B cross Aனா பியோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஏவோட வேல்யூவை செகண்ட் எழுதணும். இப்போ A, 1, A, 2, A, 3. ஓகேவா? அகைன் B, 1, B, 2, B, 3 இப்படி எழுதியாச்சு. எக்ஸாம்பிள் 1.1
ஏவோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஓகேவா? ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூஸ் பியோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் பினா ஏவோட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், பியோட வேல்யூஸை அப்புறம் எடுத்துக்கணும். 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பி கிராஸ் ஏனா பியோட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் தான் ஏவோட வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5. இது செகண்ட் ஈக்குவேஷன். From 1 and 2 we conclude that A cross B B cross A ஈக்குவலா இருக்கா? இங்க 1,2 இருக்கு, இங்க 2,1 இருக்கு. So not equal to. ஓகேவா? So A cross B is not equal to B cross A. Second question. N of A cross B is equal to N of B cross A. N of A cross N of B அப்படின்னு prove பண்ண சொல்றாங்க. N of A is equal to 3. N of B is equal to 2. From 1 and 2 we observe that N of A cross B is equal to N of B cross A is equal to 6. N of A எப்படி 3ன்னு சொல்றேன்னா number of A. இப்போ 1 3 5 அப்படின்றது number of A வந்து 3 3 இருக்கு. number of B னா எத்தனை numbers of elements இருக்குன்னு அர்த்தம். 2,3 ரெண்டே வேல்யூஸ் தான் இருக்கு. So N of B is equal to 2. அதே மாதிரி A cross B எவ்வளோ இருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. B cross A ல 1 2 3 4 5 6 இருக்கு. So N of A cross B, N of B cross A is equal to 6. ஓகேவா? So N of A cross N of B 3 into 2 வந்து 6 ஆயிடும். ஓகேவா? So N of A cross B, N of B cross A which is equal to N of A cross N of B is equal to 6. அப்போ நாம வந்து கொடுத்திருக்க வேல்யூவை ப்ரூவ் பண்ணிட்டோம். Thus இங்க என்ன கொடுத்திருக்காங்க? N of A cross B is equal to N of B cross A is equal to N of A cross N of B அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 1.2 ஓகேவா? A cross B யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. A and B யோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. A cross B னா நமக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A யோட தான் இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் B யோட எலிமெண்ட். So A is equal to set of all first coordinates of elements of A cross B. A cross B ல இருக்க எல்லா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்மே வந்து A. ஓகேவா? B அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே B. So என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு? 3 and 5. 3 3 5 5 இதெல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 2 4 2 4 இது செகண்ட்ல இருக்கு. So A is equal to 3,5, B is equal to 2,4. Sample 1.3 கண்டுபிடிச்சாச்சு. A is equal to X belongs to N 1 less than X less than 4. N na natural number. Natural number starts from 1 2 3 அந்த மாதிரி போகும். W na whole numbers 0 1 2 3 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? So 1 less than X less than 4 னா 1 விட்டுடணும் 4 விட்டுடணும் 2,3 மட்டும் தான் எடுத்துக்கணும். இங்க 0 less than X less than 2 னா 0 ல இருந்து 0 1 எடுத்துக்கணும் 2 விட்டுடணும். ஏன்னா இங்க லெஸ் தன்க்கு கீழே கோடு இல்லை, அதனால நீங்க என்ன பண்ணணும்னா 2 விட்டுடணும். ஓகேவா? இங்க x less than 3 ஆனா x belongs to n. ஓகேவா? சோ என்னது 1 2 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 less than 3 னா 1 2 மட்டும் தான், 3 கிடையாது. பிகாஸ் இங்க கோடு இல்ல, அதனால நம்ம 3 எடுக்க கூடாது. சோ A ஓட வேல்யூ 2,3, B ஓட வேல்யூ 0,1, C ஓட வேல்யூ 1,2. ஃபர்ஸ்ட் क्वेश्चन A cross B union C, A cross B union A cross C. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, இப்போ நம்ம பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எப்பவுமே. A cross B union C ஃபர்ஸ்ட் நான் B union C எடுத்துக்கிறேன். B ஓட வேல்யூ 0,1, C ஓட வேல்யூ 1,2. யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருந்தா அதை ஒரு தடவை எழுதுனா போதும், திரும்ப எழுத தேவையில்ல. ஸோ 0 1 2. ஓகேவா? A cross B union C னா A ஓட வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன் 2,3. cross B union C நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம்ல, அதை தான் இங்க எழுதணும் 0 1 2. இப்போ நான் என்ன பண்றேன் 2,0 2,1 2,2. ஓகேவா? அதே மாதிரி 3,0 3,1 3,2 எழுதிட்டேன். எனக்கு கிடைச்சத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்க பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பார்ட்டை நம்ம பண்ண போறோம். A cross B னா அகைன் A ஓட வேல்யூ B ஓட வேல்யூவை கிராஸ் பண்ணணும். அது நமக்கு தெரியும் 20 21 30 21. ஓகேவா? A cross C னா A ஓட வேல்யூ அண்ட் C ஓட வேல்யூ. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A cross B யூனியன் A cross C. இப்போ நம்ம இது பண்ணதுக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சுல, அதையும் இது நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இதுக்கு வந்த ஆன்சரையும் நம்ம யூனியன் பண்ணணும். ஓகே, A cross B ஓட வேல்யூ என்ன? 2,0 2,1 3,0 3,1. இத யூனியன் போட்டுட்டு A cross C ஓட வேல்யூ என்ன? 2,1 2,2 3,1 3,2. இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுத போறோம். சேர்த்து எழுதும் போது ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்தா அகைன் அதை எழுத தேவையில்ல, ஒரு தடவை எழுதினாலே போதும். 2,0
2,1 2 டைம்ஸ் எழுதிருக்கு, நான் 1 டைம் தான் எழுதுறேன். 2,2 ஆர்டர் வைஸ்ல எழுதணும், ஓகேவா, லைக் அசெண்டிங் ஆர்டர்ல. அதே மாதிரி 3,0 3,1 3,2 என்னோட 1ம் 2ம் நான் ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு 1ல என்ன கிடைச்சது, 2,0 கிடைச்சது, இங்கேயும் 2,0 2,1 2,1 2,2 2,2. ஸோ எனக்கு இங்க கிடைச்சிருக்க வேல்யூவும் இங்க கிடைச்சிருக்க வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இஸ் வெரிஃபைட், ஓகேவா. ஃப்ரம் 1 and 2 A cross B union C is equal to A cross B union A cross C is verified. For second, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இப்போ நான் பிராக்கெட்ல இருக்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். B intersection C, இப்போ B union C னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். காமனா எத்தனை தடவை வந்தாலுமே ஒரு தடவை எழுதினா போதும், அதை விட்டுடலாம். இதுவே intersection C னா B C ரெண்டும் இருக்குன்னா அதுல ரெண்டுத்துலயும் காமனா நம்பர்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். இப்போ B intersection C பாருங்க, B ஓட வேல்யூ 0,1, C ஓட வேல்யூ 1,2. இன்டர்செக்ஷன் பண்ற ரெண்டுத்துலயும் காமனா என்ன வேல்யூ இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, ஓகேவா. ஸோ அதனால நான் 1 எடுத்துக்கிறேன். இதுதான் B intersection C. இப்போ A cross B intersection C நான் கண்டுபிடிக்கணும். A ஓட வேல்யூ என்ன, 2,3. B intersection C நான் என்ன கண்டுபிடிச்சேன், 1. ஸோ 2,3 cross 1, ஓகேவா. நான் இங்க என்ன பண்றேன், கிராஸ் தான் பண்றேன். ஸோ 2,1 2,1 3,1 3,1. இது என்னோட தேர்ட் ஈக்குவேஷன். நான் ஏன் தேர்ட் ஈக்குவேஷன் சொல்றேன்னா, ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் 1, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து 1. ஸோ அப்படிதான் நான் ஈக்குவேஷனா பிரிக்கிறேன், ஓகேவா. லாஸ்ட் ஒன், A cross B ஓட வேல்யூ 2,3. அண்ட் இங்க ஏன் வந்து இது வந்ததுன்னா, அடுத்தது கண்டுபிடிக்க போறது A cross B and A cross C, இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண போறோம், ஓகேவா. A cross B ஓட வேல்யூ வந்து 2,3 into 0,1. அதை நம்ம as usual 2,0 2,1 3,0 3,1 கண்டுபிடிச்சிட்டோம். A cross C னா 2,1 3,2, அதை வச்சு நம்ம பண்றோம். இங்க 2,1 2,2 3,1 3,2 கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா என்ன, காமனா இருக்கிறத மட்டும் தான் எடுக்கணும், ஓகேவா. ஸோ A cross B ஓட வேல்யூஸ் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன், A cross C ஓட வேல்யூஸையும் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டுத்தையுமே இன்டர்செக்ஷன் பண்றேன். ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு, 2,1 இருக்கு, வேற என்ன இருக்கு, 3,1 இருக்கு, வேற எதுவுமே காமனா இல்ல, ஓகேவா. ஸோ 2,1 3,1 இது வந்து என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷன், ஓகேவா. எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது, என்னோட தேர்ட் ஈக்குவேஷன் 2,1 3,1 கிடைச்சது. அதே மாதிரி என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷன் 2,1 3,1 கிடைச்சது. So from 3 and 4, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. So எனக்கு ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். It is verified. ஓகேவா. தேங்க்யூ. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்கலாம்.